நம்ம எல்லா விஷயத்தையுமே அல்லாட்டையே கேட்டுட்டு இருப்போம். மனுஷன்ட்ட போய் தேவையே ஆக மாட்டோம். நமக்கு மனுஷன்ட்ட போய் கேட்கறதுனால எவ்வளவு இன்சல்ட். அல்லாஹ் பாதுகாக்கணும். குமருக்காக, மருத்துவத்துக்காக, ஸ்கூலுக்காக, வாடகைக்காக, இதுக்கெல்லாம் போய் நம்ம உறவுகள்கிட்ட போய் நிற்கும் போது எவ்வளவு சங்கடமா இருக்கு. நீங்க துஆவினுடைய வேல்யூவை மட்டும் தெரிஞ்சிட்டீங்கன்னா மனுஷன்ட்ட போய் உங்களுக்காக தேவையாகவே மாட்டீங்க. ஏன்னா யாருக்கெல்லாம் நம்பிக்கையோடு இறைவனிடத்திலே பிரார்த்திக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் நிச்சயமாக கொடுத்தே தீருவான். அது மிக மிக முக்கியமாக நம்பிக்கையோடு அல்லாஹ் எனக்கு தருவாங்கிற நம்பிக்கை. எனக்கெல்லாம் அல்லாஹ் தருவானா அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கக்கூடாது. எனக்கு அல்லாஹ் தான் தருவான், அல்லாஹ்வை தவிர வேற யார்கிட்டையும் நான் போய் கேட்க மாட்டேன் இப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் எப்போ வரும்னா நீங்கள் துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ முதல் துஆ உங்களுக்கு கபூல் ஆகும், ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அடுத்து இன்னும் கொஞ்ச நாள் இன்னொரு துஆ கபூல் ஆகும், அப்போ உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரும். இது என்ன தெரியுமா? ஈமானும் அதிகரிக்கும். உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குல்ல, சுயமரியாதைன்னு ஒன்று இருக்குல்ல, நம்மளை நாம மதிக்கிறோம்ல, அது பாதுகாக்கப்படும்.